இன்னொரு இடத்துல சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி வருது. என்னன்னா, ஒருவர் வருகிறார், அவரை வரவேற்க சில பேர் கையில் வந்துட்டு விளக்குகளோடு நிற்கிறார்கள். அவங்க விளக்குகளோடு நிற்கக்கூடிய காட்சியை வெண் திரி விளக்கம் ஏந்தி என்று இளங்கோடிகள் பதிவு செய்கிறார். ஒரு விளக்கு இருக்கு, வாங்குறப்போ அதனுடைய திரி வந்துட்டு வெள்ளையா இருக்கும். விளக்க பற்ற வச்சிங்கன்னா என்ன ஆகும்? கருப்பாயிடும்ல. அப்போ வெண் திரி விளக்கம் ஏந்தினா அந்த விளக்கு எரியுதா இல்லையா? இப்போ ஒருத்தவங்க வரவேற்கிறாங்க இருட்டில், எரியாத விளக்க காமிச்சு யாராவது வரவேற்பாங்களா? நம்ம வந்தோன்னு என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல விளக்கை ஏற்றி வச்சு தானே நிகழ்ச்சியை தொடங்குறோம். அப்போ வெண் திரி விளக்கம் ஏந்தினா என்ன பொருள்? தமிழ் மொழியில் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா ஊரே சிரிச்சிச்சுப்பா அப்படின்றோம். ஊர் என்னைக்காவது சிரிச்சிருக்கா? ஊரில் வாழக்கூடிய மக்கள் சிரிச்சாங்கன்னா அதை ஊர் சிரித்தது என்று சொல்லுவோம். அதுபோல் விளக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விளக்கில் திரி மேலே தான் வந்துட்டு அந்த ஒளி வரும், நெருப்பு. அப்போது அந்த திரிக்கு ஆகு பெயராக நெருப்பு என்று ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? இரவு நேரத்தில் எந்த வெளிச்சமும் இருக்காது, நிலவு மட்டும்தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு ராத்திரின்னு பேர். குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு விளக்கா வர்றாங்கல்ல, அவங்க என்னன்னு சொல்லுவோம்? குடும்பத்திரின்னு சொல்லுவோம். அதான் இன்றைக்கி குடும்பஸ்திரின்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா குடும்ப விளக்கெல்லாம் எழுதியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ வெண்திரினா என்ன அர்த்தம்னா, விளக்கை ஏற்றி அதுக்கு சரியான அளவில் வந்துட்டு அந்த திரியை வைக்கிறப்போ வெள்ளை நிறமான ஒளி வரும். அந்த ஒளிக்கு தான் வெண்திரி என்று தமிழில் பெயர். அதை இளங்கோடிகள் நமக்கு வந்து வெண்திரி விளக்கம் ஏந்தி அப்படின்னு ஒரு பாடலை சொல்கிறார்.